தொகுதி மறுசீரமைப்பு என்பது நமது மாநிலத்தின் சுயமரியாதை, சமூக நீதி, சமூக நலத்திட்டங்களை பெரிதும் பாதிக்கும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை பிரிக்காதீர்கள், நாட்டின் வளர்ச்சிக்காக மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி தென் மாநிலங்களை தண்டிக்காதீர்கள் என்றும் ஸ்டாலின் கூறினார். தமிழகத்தில் மும்மொழி கொள்கை மூலம் ஹிந்தி திணிக்கப்படுவதாக முதல்வர் ஸ்டாலின் முன்வைக்கும் குற்றச்சாட்டில் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலின் நிலைப்பாடு என்ன என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கேள்வி எழுப்பியுள்ளார். ஹிந்தி பேசும் மக்கள் வாழும் தொகுதியின் எம்பியான அவர் ஸ்டாலினின் குற்றச்சாட்டை ஆதரிக்கிறாரா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் கூறினார். பாலியல் வழக்கின் விசாரணைக்காக சீமான் இன்று மாலை 6 மணிக்கு சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகிறார். காலை 11 மணிக்கு ஆஜராக வேண்டும் என நேற்று சம்மன் அளிக்கப்பட்ட நிலையில் வர முடியாது, என்ன செய்ய முடியும் என ஹோசூரில் சீமான் பேசியது குறிப்பிடத்தக்கது. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டு காவலர்கள் அமல்ராஜ் மற்றும் சுபாஸ்கரன் ஆகியோருக்கு அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து சோழிங்கநல்லூர் நீதிமன்ற மாஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டார். கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மாவட்டங்களில் கள்ளச்சாராய விற்பனை மீண்டும் தலை தூக்கி இருப்பது போலீசார் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. இதையடுத்து சாராய ஊழல் அழிப்பு மற்றும் கள்ளச்சாராய வியாபாரிகளை கைது செய்யும் பணியில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் அதிக அளவில் போதை கலாச்சாரம் பரவியதால் பாலியல் வன்கொடுமை நடப்பதாகவும் இதன் காரணமாக பொதுமக்கள் தாக்கப்படுவது தொடர் கதையாக உள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த ஆண்டு ரம்ஜான் நோன்பு கஞ்சிக்கு என 7920 மெட்ரிக் டன் தரமான பச்சரிசியை மசூதிகள், தர்காக்களுக்கு வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. வரும் 2026 தேர்தலுக்கு முஸ்லிம் ஓட்டுகளை குறிவைத்து மக்கள் வரி பணத்தை திமுக வாரி இறைத்துள்ளதாக இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியன் குற்றம் சாட்டியுள்ளார். தங்கத்தின் விலை 400 ரூபாய் குறைந்து சவரனுக்கு 63,680 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 7,960 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 105 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் கடந்த ஆண்டில் மட்டும் போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபட்ட 80,496 பேரின் ஓட்டுநர் உரிமங்கள் முடக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து ஆணையரகம் தெரிவித்துள்ளது. இதில் சிக்னலில் நிற்காமல் சென்றவர்கள் 20,818 பேர், மொபைல் போன் பேசியபடி வாகனம் ஓட்டியவர்கள் 19,498, அதிவேகத்தில் வாகனங்களை இயக்கியவர்கள் 18,589, மது போதையில் வாகனம் ஓட்டியவர்கள் 9,402 பேர் அடங்குவர். தஞ்சை பெரிய கோவில் வளாகம் பெத்தண்ணன் கலையரங்கில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு நாட்டியாஞ்சலி நடைபெற்று வருகிறது. இதில் இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலிருந்து 30 குழுக்களை சார்ந்த 250க்கும் மேற்பட்ட நடன கலைஞர்கள் கலந்து கொண்டு அசத்தினர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு விநாயகபுரம் பகுதியில் அமைந்துள்ள கருப்பசாமி கோவிலில் உலக நன்மை வேண்டி 24ஆம் ஆண்டு 1008 விளக்கு பூஜை நடந்தது. இந்த விளக்கு பூஜையில் பல்வேறு மாவட்டங்கள், வெளி மாநிலங்கள் என பல இடங்களிலிருந்து வருகை தந்திருந்த பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தும் விதமாக விளக்கு பூஜையில் பங்கேற்றனர். கோவை தொண்டாமுத்தூர் அருகே கெம்பனூர் பகுதியில் தங்கம் என்பவரது தோட்டத்திற்குள் புகுந்த மர்ம விலங்கு ஒன்று அங்கிருந்த ஆடுகளை வேட்டையாடியது. இதில் 4 ஆடுகள் இறந்தன. படுகாயமடைந்த 6 ஆடுகளுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. தகவல் அறிந்த வனத்துறையினர் ஸ்பாட்டிற்கு விரைந்து விசாரித்தனர். கண்காணிப்பு கேமரா பொருத்த நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். கோவை ஈஷா மகா சிவராத்திரி விழாவிற்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா வருகையை ஒட்டி பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் பார்த்திபன் என்பவர் திடீரென பிளேடால் கழுத்தை அறுத்துக் கொண்டார். சக போலீசார் அவரை மீட்டு கோவை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மன உளைச்சலால் தற்கொலை முயற்சி செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. ஆலந்துறை போலீசார் விசாரித்து வருகின்றனர். பிரதமர் நரேந்திர மோடியின் பட்டச் சான்றிதழ் தொடர்பான ஆவணங்களை நீதிமன்றத்தில் காட்டுவதற்கு தயாராக உள்ளோம் என டெல்லி ஹைகோர்ட்டில் டெல்லி பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் பாதுகாப்பு கருதியும் பிரதமரின் தனிநபர் சுதந்திரம் கருதியும் இந்த தகவல்களை மற்றவர்களுக்கு தர முடியாது என்றும் விளக்கம் அளித்துள்ளது. பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அம்மாநில அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்களின் பெயர்களை துண்டு காகிதத்தை பார்க்காமல் படிக்குமாறு பிரசாந்த் கிஷோர் சவால் விடுத்துள்ளார். இவ்வாறு செய்து நிதிஷ்குமார் தனது மன உறுதியை காட்டினால் நான் அரசியலை கைவிட்டு அவருக்காக வேலை செய்ய தொடங்குவேன் என்றும் கூறினார். புனேயில் பஸ்ஸில் பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு சுப்ரீம் கோர்ட் முன்னாள் தலைமை நீதிபதி சந்திரசூட் கண்டனம் தெரிவித்துள்ளார். பாலியல் துன்புறுத்தல் சம்பவங்களை தடுக்க பெண்களுக்காக இயற்றப்பட்ட சட்டங்களை முறையாக அமல்படுத்துவது அவசியம் என்றும் வலியுறுத்தினார்.
மகா கும்பமேளாவில் 15,000 தூய்மை பணியாளர்கள் இணைந்து ஒரே நேரத்தில் விழா நடந்த இடத்தில் தூய்மை பணி மேற்கொண்டது புதிய உலக சாதனையாக கின்னஸ் அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒற்றுமை, சமூக நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் 80 அடி நீளம் 5 அடி அகல துணியில் 10,000 பேர் பங்கேற்று கையால் வரைந்த ஓவியமும் கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. தெலங்கானாவில் சுரங்கத்தில் சிக்கிய தொழிலாளர்கள் உயிருடன் இருக்க வாய்ப்பில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளது. விபத்து நடந்த இடத்தை அடைந்த ராணுவம் 10.5 மீட்டர் கொண்ட சுரங்கத்தில் 9 மீட்டர் அளவில் மண் சேரும் சகதியுமாக இருக்கும் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. நேபாளத்தின் சிந்து பல்சோக் மாவட்டத்தின் பைரப் குந்தா பகுதியில் இன்று அதிகாலை 2:35 மணி அளவில் நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நேபாளம் மட்டுமின்றி பீகாரின் பாட்னா, மேற்கு வங்கத்தின் சிலிகுரி உள்ளிட்ட பல்வேறு இந்திய பகுதிகளிலும் நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது.